சகதி நிறைஞ்ச தண்ணியில தனிச்சு நிற்கும் தாமரை போல, சகதி நிறைஞ்ச தண்ணியில தனிச்சு நிற்கும் தாமரை போல, தூய்மையா நானும் இருப்பேன் உன்னை போல, அன்னமா நானும் நடப்பேன், தூய்மையா நானும் இருப்பேன் உன்னை போல, அன்னமா நானும் நடப்பேன். ஓம் சாந்தி. 16/6/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 3/3/2000. உங்களின் தூய அன்பான உணர்வுகள் வெளிப்பட வேண்டும். அதனால் மிக பெரிய எதிரியான கோபத்தை வெல்லுங்கள். இன்று பாப்தாதா தனது பிறந்தநாள் சகபாடிகளையும் அத்துடன் தனது சேவை சகபாடிகளையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். இன்று நீங்கள் எல்லோரும் பாப்தாதாவின் அலௌகீக பிறந்த நாளின் சந்தோஷத்தையும் அவரின் பிறப்பின் சகபாடிகளின் பிறந்த நாளின் சந்தோஷத்தையும் ரசிக்கின்றீர்கள். ஏன்? வேறு எவருமே இத்தகைய தனித்துவமான அதி அன்பான அலௌகீக பிறந்த நாளை கொண்டாட முடியாது. தந்தையின் பிறந்த நாளும் குழந்தைகளின் பிறந்த நாளும் ஒன்றாக இருப்பதை நீங்கள் ஒருபோதும் கேட்டதில்லை என்று நீங்கள் எல்லோருமே வைரம் போன்று பெறுமதி வாய்ந்த இந்த தனித்துவமான அன்பான அலௌகீக பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். இத்துடன் கூடவே நீங்கள் எல்லோரும் இந்த அலௌகீக பிறந்த நாளின் தனித்துவத்தையும் அன்பையும் உணர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இது மிகவும் தனித்துவமானது. அதில் தந்தையான இறைவனே குழந்தைகளுடன் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். பரம் ஆத்மாவே மேன்மையான ஆத்மாக்களான குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். எங்கும் உள்ள மேன்மையான பிராமண ஆத்மாக்கள் எல்லோருக்கும், சதா தந்தையின் சகவாசத்தில் இருப்பவர்களுக்கும், தந்தையை தமது சகபாடி ஆக்கிக் கொள்ளும் அன்பான ஆத்மாக்களுக்கும், சதா தந்தையின் நற்குணங்கள் என்ற கடலில் அமிழ்ந்திருப்பவர்களுக்கும், அத்துடன் சமமாக இருப்பவர்களுக்கும், பாப்தாதாவின் மேன்மையான ஆத்மாக்களுக்கும், சதா ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கும் மாஸ்டர் கடல் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவிடம் இருந்து அன்பும் நினைவும் பல பல வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதா எல்லா வேளையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நமஸ்தே சொல்வார். எனவே என்றும் நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் சக்தி வாய்ந்த திருஷ்டியையும் தூய்மையான மனோபாவத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் சகல பேறுகளையும் பெறுகின்ற, துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் ஆகுவீர்களாக. விஞ்ஞானத்தின் மருந்துகள் வலியையும் வேதனையையும் தற்காலிகமாக நிறுத்தும் சக்தியை கொண்டுள்ளன. ஆனால் தூய்மை சக்தி, அதாவது மௌன சக்திக்கு ஆசீர்வாதங்களின் சக்தி உள்ளது. இந்த சக்தி வாய்ந்த பார்வையும் தூய்மையின் மனோபாவமும் நீங்கள் எல்லா வேளையும் பேறுகளை பெற செய்கின்றன. இதனாலேயே மக்கள் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் சென்று உங்களை அழைத்து கருணையை வேண்டுகின்றார்கள். நீங்கள் மாஸ்டர் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர்கள் ஆகியிருப்பதனாலும், உயிர் வாழும் ரூபத்தில் கனிவானவர்கள் ஆகியிருப்பதனாலும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வழிபடப்படுகின்றீர்கள். ஸ்லோகம். காலம் நெருங்கி வருவதை பார்க்கும்போது எல்லையற்ற விருப்பமின்மையே உண்மையான தவமும் ஆன்மீக முயற்சியும் ஆகும். அறிவித்தல். இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச யோகா தினம். இதன்போது சகல பிராமண குழந்தைகளும் மாலை 6:30 7:30 வரை தியானம் செய்வார்கள். மாஸ்டர் அருள்பவர் என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து உங்களின் மனதினால் சகல ஆத்மாக்களுக்கும்
சகல சக்திகளையும் ஆசீர்வாதங்களையும் தானம் செய்து அவர்கள் முழுமையை அனுபவம் பெறச் செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. கல்லையும் முத்தையும் போட்டாலும் முத்ததானே நான் எடுப்பேன். பாலும் தண்ணியும் கலந்தாலும் பாலத்தானே